போன வாரம் ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்துட்டு வெளியில வந்த நம்மளை கூப்பிட்டு லாக் பண்ணி ப்ரோ நம்ம தலப்படத்தோட அப்டேட் ஒன்று வந்திருக்கு ப்ரோ, போஸ்டர் ஒன்று வந்திருக்கு, அதை பார்த்தீங்களா நீங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க. அது எப்படி 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற நம்ம சேனலில் அதை பார்த்துட்டு நம்ம வந்து ரிவ்யூவோ இல்லை அதை பற்றின வீடியோவோ நம்ம போடுவோமா, இல்லை மற்ற சேனலுக்கு நம்ம கொடுத்துருவோமா என்ன? ஸோ அப்படி அவங்கெல்லாம் வந்து அதை பற்றி கேட்குறப்ப அவங்களுக்கு எதுவும் அதை பற்றி சொல்லாமல் இப்போ நம்ம சேனலில் நம்ம அதை பற்றி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த தலப்படத்தோட அப்டேட் வந்தது அப்படின்றத பற்றியும் பல நாள் கழிச்சு இல்லை பல வருஷம் கழிச்சு திடீர்னு வந்த இவங்க சில ஆக்டர்ஸை பற்றிலாம் சர்ச்சையாக பேசிக்கிட்டு இருக்கிறத பற்றியும் எதையோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆக மாட்டாங்களேன்னு ஃபீல் பண்ண சோஷியல் மீடியா மாதிரி போன வாரம் ட்ரெண்டிங்காக இருந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வீக்லி ட்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர். வாங்க வீடியோ கிளப்பலாம். ஃபர்ஸ்ட் அந்த தலப்படத்தோட அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தலை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இப்போ அதோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி அந்த படத்தோட ஒரு போஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா திடீர் ஃபேன் மேட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபேன் பாய் சம்பவம் அது அப்படின்னு சொல்லி. என்னன்னா அவர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தலையோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ ஃபேன் பாய் சம்பவமா ஃபேன் மேட் மாதிரியே ஒரு போஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. சாரி அஃபென்ஸாக இருக்குன்னு எனக்கே புரியுது. எனிவே வந்து தலை ஃபேன்ஸ்க்கு வந்து இது பயங்கரமான ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னா பல நாள் அப்டேட் இல்லையேன்னு ஒரு படத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இவங்களுக்கு இந்த படம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்கறது வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அதோட இதை டீகோடா பல சேனல்ஸ் நிறைய இதை பத்தி போட்டாலும் இதுல இருக்க சில விஷயங்களை மட்டும் நம்ம இதுல பேசிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலை வந்து 3 வெரைட்டியில இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரே கேரக்டர், ஐ மீன் ஒரு ரோல், 3 டிஃப்ரெண்ட், அது என்ன சொல்லுவாங்க, கேரக்டர்ஸ், சரிங்க ஏதோ ஒன்று. அந்த 3 உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. எனிவே அவர் வந்து 3 விதமான மனோபாவம், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, 3 விதமாக இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த 3 இது என்னென்னு பார்க்குறப்ப இந்த பக்கம் நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு காமெடியான ஒரு ஆளாகவும் இருப்பார், நடுவில் வந்து கொஞ்சம் ஹீரோயிசம் கலந்த ஒருத்தராக இருப்பார், அடுத்தது பார்த்தோன்னா வில்லன் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த 3 வெரைட்டியில் தலை இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, தலைதுன்னு இல்லை நிறைய படங்கள். ஸோ ஒரே ஆள் 3 வெரைட்டியில் காமெடி பண்ணுவார், ஹீரோயிசம் பண்ணுவார், வில்லனிசமும் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி 3 பரிணாமங்கள் அப்பா வந்துருச்சு, பரிணாமங்கள்ல நம்ம அவளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த கபாலி படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதில் இருக்கிற அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த டேட்டூலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் தலை இந்த போஸ்டரில் பார்க்குறப்பையும் தலையோட கையிலலாம் வந்து டேட்டூஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இவர் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. அதோட இந்த போஸ்டரில் பார்க்குறப்ப பின்னாடி அந்த சீட்டு, ஒரு அரியாசனம் மாதிரி ஒரு சீட்டு வந்து பகபகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அந்த கேங்ஸ்டர், அப்புறம் இந்த சீட்டை பார்க்குறப்போ ஒரு கேங்ஸ்டர் போஸ்டிங், அந்த கேங்ஸ்டர் அந்த பொசிஷனுக்கு வந்து ஒரு போட்டி போடுற மாதிரியான ஒரு கதையாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தோணுது. ஒருவேளை நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி, அதாவது இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 2025 பொங்கலுக்கு. எவ்வளோ ஒரு கட்ஸ் பாருங்களேன், எங்கேயோ போய் எங்கேயோ வரேன், கண்டினியூ பண்ணேன், எங்கே ஒரு கட்ஸ் பாருங்களேன். விடாமுயற்சி ஒரு படம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ அப்போ வரும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டே எப்போ வரும்னு தெரியாமல் இருக்க நேரத்தில் 2025 பொங்கலுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஒரு கட்ஸோட கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கட்ஸுக்கு அவரை பாராட்டணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலெக்ஷன் நடந்தது பார்த்தீங்களா, நாடாளுமன்ற தேர்தல். அப்போ வந்து தலை ஓட்டு போட்டுட்டு கையை வந்து இப்படி காமிச்சிருப்பாரு. அந்த ஓட்டு இது இந்த ஃபிங்கரை மட்டும் தனியாக காமிச்சோன்னா கொஞ்சமாக ஆக்வர்டாக இருக்குமோ, மிடில் ஃபிங்கர் காமிச்சிடுற மாதிரி இருக்குமோன்ற ஆக்வர்ட் ஃபீலிங்கில் அவர் வந்து இப்படி காமிப்பார், இந்த விரலோட சேர்த்து எல்லா விரலையும் காமிக்கிற மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனையே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த ஒரு விரலையும் காட்ட வச்சிருப்பாரு. நம்ம இதை காட்டினா அஃபென்ஸ் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விரலையும் காமிக்க வச்சு அவர் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்கிறாரு. எதனால அப்படின்றது தெரியல, பட் தலையை வச்சு, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்ணுறப்ப அவரை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். இருந்தாலும் அது கதைக்கு சூஸ் ஆகிறதோ என்னமோ நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அவர் வச்சுட்டாரு, நம்ம அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது படம் வந்தப்போ அதுக்கு எதுக்குன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் எங்கே போகுது அப்படின்னா, அந்த விடாமுயற்சி என்னதான் ஆச்சு அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா விடாமுயற்சி சைடு போனோன்னா அந்த ஒரு மனுஷன் அந்த அருவாளை எடுத்துகிட்டு இங்கே ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் ஞாபகம் வருது. அவர் பல வருஷம், அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அப்டேட் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்
ஒரு இது வந்து வந்த மாதிரி தெரியல. ஆதித்ய ரவிச்சந்திரன் அந்த கட்ஸோட பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் அப்டேட் வருதா இல்லை படமே இந்த படம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்தது என்னெல்லாம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூடியூபர் இர்ஃபான் ப்ரோ வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை நான் கேட்குறப்ப அவர் நல்ல விஷயமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அதுவும் துபாயில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய்ஃப் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ அந்த பேபியோட ஜெண்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது வந்து இந்தியாவில் இல்லீகலான ஒரு விஷயம், அது தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றது இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த பெண் சிசு கொலைகள்லாம் நடந்துட்டு இருந்து பார்த்தீங்களா, பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அவங்கள வந்து கருவிலே அழிச்சிருவாங்க அப்படின்றதுலாம். ஸோ அதனால் நம்ம இந்தியா வந்து அதை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டெஸ்ட் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, பேபியோட ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம். ஸோ இப்போ வந்து இங்கே பண்ணாதானே தப்பு அப்படின்னு சொல்லி அவர் துபாயில் வந்து போய் என்ன பேபி, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல எல்லாருக்கும், என்ன பேபி பிறகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து அவர் அங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. அவர் அங்கே டெஸ்ட் எடுக்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல, ஏன்னா துபாய், நம்ம அதை கேள்வி கேட்கவே முடியாது, டெஸ்ட் எடுக்கிறது துபாயில் அப்படின்றது. ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு, அந்த பேபியோட ஜெண்டர் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று. அது பல நாடுகளில் இந்த மாதிரி செலிப்ரேஷன் வீடியோ, ஜெண்டர் வந்து ரிவீல் பண்ணுற அந்த வீடியோ வந்து போடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது லீகலான ஒரு விஷயமா இருந்தது அவங்கெல்லாம். இந்தியாவில் வந்து அவர் அதை செலிப்ரேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவே அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இப்போ ரீசெண்டாக அதை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் வீடியோ, அந்த ஜெண்டர் ரிவீல் வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகவே நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை, ஐ திங்க் ஏதோ ஒரு துறை, ஸோ அவங்க வந்து இப்போ கேஸ் போட்டு இர்ஃபான் வந்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுதான். அவர் வந்து இந்தியாவில் இல்லீகல் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வெளியில் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணது கொஞ்சம் தப்பான விஷயமோன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் அதை பப்ளிக்காக போட்டது தான் ஒரு தப்பான விஷயமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இதனால தான் இந்த பிரச்சனை வந்ததும் கூட. நீ சொல்ற நியாயம் சரியா தான் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, இந்த வாரிசு படம் ரிலீஸ் ஆனப்ப தளபதி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இப்படிலாம் வச்சு ஃபோட்டோ எடுப்பார்ல. ஸோ அந்த மாதிரியான தளபதி வந்து உண்மையாக படத்துக்கு மட்டும் இல்லாமல் உண்மையாகவும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றத காட்டுற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, ஜெயம் ரவி அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு Q&A மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை, அதாவது அவங்களோட ஒப்பீனியன், அந்த ஆன்சர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோவில் உங்களோட அன்சீன் பிக், உங்களோடதையும் ஜெயம் ரவி சாரோடதையும் ஒரு அன்சீன் பிக் ஒன்று நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று, 2 பேரும் பிளாக் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி, 2 பேரும் பிளாக்கான்னு தெரில, ஸோ 2 பேரும் வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டு கீழே வந்து கேமரா சிம்பிள் போட்டு ஆக்டர் விஜய் சார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி இப்படி ஒரு ஃபோட்டோவை ஒரு அக்கேஷன், ஒரு பார்ட்டியில் எடுத்திருக்காரு போல இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம ராகவலரன் சார் வந்து ஒரு அறக்கட்டளை, ஆல்ரெடி நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ ஒரு மாற்றம் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு பேரில் நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணணும், நிறைய ஹெல்ப்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது மூலிமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத ஒரு நோக்கமாக எடுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோடய சேர்த்து நம்ம விஜய் டிவி பாலா இருக்கார்ல, KPY பாலா, ஸோ அவர், அப்புறம் வந்து அறந்தாங்கி நிஷா, அப்புறம் SJ சூர்யா கொண்டு அவங்களோட ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி இந்த பாலாவும் சரி, SJ சூர்யா, அப்புறம் அறந்தாங்கி நிஷா, இவங்க எல்லாமே தனித்தனியாக ஹெல்ப்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மாற்றம்னு ஒன்று தனியாக ஒரு குரூப்பாக ஆரம்பித்தப்ப இதில் ஜாயின் பண்ணி இது மூலியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் இதுலேயே வந்து ஒரு 13 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த ஸ்கூட்டர், எக்ஸ்ட்ரா வீல் ஸ்கூட்டர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து பண்ணியிருக்காங்க, அது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள், ஏழை விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர், 10 பேருக்கு டிராக்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இதில் கவலை ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதையோ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய சாங்ஸ்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சரையோ இல்லை ஒரு ஹோட்டல், ஏதாவது சும்மா ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுற ஹோட்டல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா நடந்து போய்ட்டு வீடியோ போடுற நிறைய விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற விஷயங்களையும் ட்ரெண்ட் ஆக்குனா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ராகவா லாரன்ஸ் அவர் மோஸ்ட்டாக அது வெளியில் வந்துடும், வெளியில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு
இருக்காருன்றது வெளியில் வந்துடும். பட் அது ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ட்ரெண்ட் ஆக்கி அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். நானும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு சின்ன வேண்டுகோளாக பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா சுசித்ரா, இவங்க வந்து பல வருஷமாக வெளியிலேயே வராமல் இருந்தாங்க. நிறைய நல்ல பாடல்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது ரொம்ப நாளாக நடுவில் காணாமல் போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு யூடியூப் சேனலில் வந்து பல யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படா வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்தவங்க இவங்க சும்மா இல்லாமல் அவங்களோட ஃபேமஸ்க்காக இவங்க அவங்களோட பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பல நடிகர்கள், பிரபலமான நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து சர்ச்சையாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. தனுஷ் 90s கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்றான். அவன் பூமர். கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கா அவன் பிஹேவியர்ல கிடையாது. செப்பரேட்டட் வைஃப் அவருடைய புது குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு இறையா தூக்கி போட்டிருக்காரு ப்ரோ. என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் கே லைஃப் இருந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்டை பத்தி பேசுறாங்க. கார்த்திக், அவரை தான் வந்து மேரேஜ் பண்ணாங்க. கார்த்திக் சிங்கர், அவருமே ஆக்சுவலி சிங்கர், நடிகர். ஸோ அவங்கள பத்தி பேசுறது வேற விஷயம். பட் நிறைய நடிகர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டோட சேர்த்து நிறைய நடிகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை கேன்னு சொல்றாங்க. பட் அவங்களோடைய சேர்த்து பிரபல நடிகர் ஒருத்தர் டி, அவரை வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எதுக்காக இப்படி பண்றாங்கன்னே தெரியாம இருந்துச்சு. சிம்பிளா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதில் ஏன் ஈவன் அவங்க வந்து த்ரிஷாவை பற்றியும் பேசியிருந்தாங்க. சுச்சி லீக்ஸ் டேட்டாபேஸ் டு புட் இட் ஆன்லைன் வாஸ் த்ரிஷா. அதெல்லாம் அவங்களே வாலண்டரியா கொடுத்த போட்டோ தான் அதெல்லாம். அதனால தான் அவங்க பாதிக்கப்படாம உட்காந்துருக்காங்க. த்ரிஷாவை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி த்ரிஷாவை பற்றி இவங்க பேசின ஒரு விஷயத்தை இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு சைடு த்ரிஷாவை பற்றி வேற ஏதோ ஒரு ஆக்டர் ரீசெண்டாக பேசி ஏதோ ஒரு இதுவாச்சே, மன்சூர் அலிகான். கரெக்ட், மன்சூர் அலிகான் வந்து இந்த லியோ படத்தப்ப த்ரிஷாவை பற்றி பேசி அவங்க வந்து இந்த மாதிரி என்னை பற்றி எப்படி இவங்க பேசலாம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணாங்கல்ல. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்றத அவங்க ஒருத்தர் பேசிடுறாங்க அப்படின்றதுக்காக வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ இவங்க ஓப்பனாகவே த்ரிஷா அப்படின்ற ஒரு பேர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. பட் ஏன்னா இவங்க மேலே ஏன் வந்து அவங்க பேசலை, எனக்கு அதுதான் ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஸோ உண்மையாகவே அவங்க சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னா அவங்க கேஸ் கொடுத்துருக்கலாம். என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி பல நடிகர்களை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைன்வானங்கரதன், ஓகே, இப்படி பல நடிகர்களை பற்றி அவங்க நிறைய புகார், சர்ச்சையான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தளபதி விஜய், அவங்க ஒய்ஃப், அவங்க ஃபேமிலி பற்றியும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிம்பு, அப்புறம் தனுஷ், அப்புறம் த்ரிஷா, பைல்வான் ரங்கநாதன், இது மாதிரி எல்லார பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்கள திரும்ப கேள்வி கேட்கல அப்படின்றது தான். ஒருவேளை எதுக்கு நம்ம வந்து அவங்கள போய் அடிக்கணும், அவங்க அடிச்ச திரும்ப நம்ம மேலே வந்து நம்ம திரும்ப பேசுவாங்க, திரும்ப நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக சும்மா இருக்காங்களா, இல்லை உண்மையாக அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா தெரியல. ஸோ அதனால் அவங்க அப்படியே கம்முன்னு இருக்காங்களானும் தெரியல. ஸோ எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழித்து நம்ம திரும்ப வெளியில் வரோம், எல்லாரும் நம்மளை பற்றி பேசணுன்ற ட்ரெண்டுக்காக பண்ணுறாங்களா அப்படின்றதும் தெரியலை. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கடைசியாக ஸ்போர்ட்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். அதுதான் வந்து ஃபைனலாக பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான மேட்ச். சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்னு இருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, மழை பெஞ்சு இந்த மேட்ச் நடக்காதா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் அவ்வளோ மழை வந்துக்கிட்டு இருந்தப்போவும் கூட கண்டிப்பாக வந்து மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மழை நின்னதுக்கப்புறம் மேட்சை வந்து நடத்துனாங்க. மேட்ச் நடந்தது, போயிட்டே இருந்துச்சு. சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பவுல் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வந்து அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க ஆர்சிபி கிட்ட. ஆர்சிபி வந்து 20 ஓவருக்கு 218 அடிச்சு 219 டார்கெட்டாக வச்சாங்க. பட் 190 கூட 190 சில்லறை நம்ம தான் சிஎஸ்கே அடித்தாங்க. தோத்துட்டோம். ஸோ இப்படி தோத்ததுக்கப்புறம் ஓவராக ஆடினாங்க பார்த்தீங்களா, ஈசாலா கப்பு உங்களுது இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வீடியோவில் நம்மளுமே அதை நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ ஈசாலா கப்பு உங்களது தான் அப்படின்னு கொடுத்தம்ச மாதிரி இருந்துச்சு. அந்த தோத்தப்ப ரொம்ப ஆடிட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். இப்போ ஆடின ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ஸோ இப்போ சென்னை தோத்தாலுமே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து ஆர்சிபி டீமுக்கு வந்து சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதனாலனா, உங்களுக்கு நான் சேர்றா நீங்கள் போங்கடா அப்படின்னு விட்டுட்டோம். நீங்கள் இதுக்கப்புறம் போய் ரெண்டு டீம் கிட்ட விளையாடி ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஃபைனல்ஸ்லையும் வந்து நீங்கள் ஜெயிச்சாகணும். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் விட்டுட்டோம், சரி போகடா அப்படின்னு விடலை. நல்லா தான் விளாட்னாங்க, அவங்க நல்லா விளாட்னாங்க, போயிட்டாங்க. ஸோ அப்படி நாங்கள் போயிட்டீங்க, நீங்கள் எங்கள் மிஞ்சி போயிருக்கீங்க, அங்கே டீமை நீங்கள் தோற்று வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமாக போயிட்டு இருந்துச்சு. சென்னை தோத்துருச்சுங்க.
பட் எனிவே லாஸ்ட் மேட்ச், இந்த சீசனோட லாஸ்ட் சிஎஸ்கேவோட மேட்ச், அந்த லாஸ்ட் சீசனோட மேட்ச்லையும் வந்து தோனியோட சிக்ஸரை பார்த்தாங்க லாஸ்ட் அந்த தோனியோட மேட்ச்சில் கூட. இதுக்கப்புறம் தோனி விளையாட வரானான்னு தெரில, இதுக்கப்புறம் தோனியோட இந்த சிஎஸ்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் தோனி அந்த சிக்ஸ் அடிக்கிறத இந்த மேட்ச்லையும் பார்த்துட்டாங்க. 3 4 ஒரு 6ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு 6 பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவே வந்து ஆர்சிபிக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி அமிச்சாச்சு, சிஎஸ்கேக்கு பை பை சொல்லி இந்த பக்கம் அமிச்சாச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான் மக்களே. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம போன வாரம் ட்ரெண்டிங்காக இருந்த விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வாரம் ஏதாவது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது எல்லாத்தையும் அடுத்த வாரம் நம்ம வந்து வீக்லி ட்ரெண்ட்ஸில் பேசிடுவோம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர். பை பை.